ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய புதிய மேயராக பதவி பிரமாணம் மேற்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பதவியேற்பதற்கு பயன்படுத்திய இந்த திருமறை குர்ஆனுடைய பிரதி 200 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது என்றும் 2026 ஒரு பாரிய யுத்தகலமாக மாற்றம் பெறுமோ என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஈரானுக்குள்ள சில ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிற போது அந்த ஆர்ப்பாட்டங்களை ஆட்சி கவிழ்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் போன்று சில ஊடகங்கள் சித்தரிக்கின்றது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வந்த ஒரு மாபெரும் யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 83வது நாளாக இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மீண்டும் ஒரு யுத்தத்திற்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ஈரானோடும் லெபனானுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களோடும் அதை தாண்டி வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் காசாவை தாண்டிய பாலஸ்தீனத்தினுடைய இன்னொரு பகுதியாக இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் ஒரு பாரிய அழிவுகரமான தாக்குதலுக்கு அமெரிக்காவோடு இணைந்து இஸ்ரேல் முன்னெடுக்க இருப்பதான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல எந்த ஒரு அச்சுறுத்தல் தம்மை நோக்கி வந்தாலும் அதை 100% எதிர்கொள்ளுகிற மனோதைரியத்தோடும் ஆயுத பவரோடும் தாங்கள் இருப்பதாக உடனடியாக ஈரானும் அதற்குரிய பதிலடிகளை கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல தான் 2025ஆம் ஆண்டுக்குள் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை களைய வேண்டும், அதற்குரிய சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கோரி லெபனானுடைய பாராளுமன்றத்தின் ஊடாக அமெரிக்கா சில சட்டத்திட்டங்களை உருவாக்கி இருந்தாலும் அதை மீறி நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கவே முடியாது என்பதை திட்டவட்டமாக ஹிஸ்புல்லாக்கள் அறிவித்திருக்கிறார்கள். எனவேதான் ஹிஸ்புல்லாக்களோடும் ஒரு யுத்தத்தை நேரடியாக செய்வதற்கு தயாராகிறது இஸ்ரேல் வழியாக அமெரிக்கா என்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. 2026 ஒரு பாரிய யுத்தகலமாக மாற்றம் பெறுமோ என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஈரானுக்குள்ள சில ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிற போது அந்த ஆர்ப்பாட்டங்களை ஆட்சி கவிழ்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் போன்று சில ஊடகங்கள் சித்தரிக்கின்றது. உண்மையிலே அந்த ஆர்ப்பாட்டங்கள் எதற்காக நடத்தப்படுகிறது, அதனுடைய நிலைமைகள் என்ன என்பதை எல்லாம் தனியாக நாளைய தினம் ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய சேனலில் ஒரு வீடியோவாக பதிவிட இருக்கிறோம். அப்போது அதனுடைய பின்னணிகளோடு அந்த செய்திகளை நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ள முடியும். இப்படியான சூழல்களுக்கு மத்தியில் தான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தான் படிக்கிற காலத்திலேயே மாணவர் அமைப்புகளை ஊக்குவித்து மாணவர் அமைப்புகளை உருவாக்கி தொடர்ந்தும் பாலஸ்தீன ஆதரவு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வந்து பின்னாட்களில் நியூயார்க்கினுடைய தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைந்த ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய புதிய மேயராக பதவி பிரமாணம் மேற்கொண்டிருக்கிறார். நியூயார்க்குக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்தால் கண்டிப்பாக நான் கைது செய்வேன், அவருடைய அரெஸ்ட் வாரண்டை நிறைவேற்றுவேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஜஹ்ரான் மம்தானி இன்றைய நாள் பதவியேற்கிற போது 200 ஆண்டுகால பழமை வாய்ந்த நியூயார்க்கினுடைய லைப்ரரியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு திருமறை குர்ஆனுடைய பிரதியை முன்வைத்து அவர் தன்னுடைய பதவியேற்பை செய்திருந்தார். அதே நேரத்தில் அவர் பதவியேற்ற இடம் பாவனையில் இல்லாத மக்கள் பயன்படுத்தாத ஒரு மெட்ரோ நிலையமாக இருந்தது. மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், அது பங்கர் வழியாக ட்ரெயின் போக்குவரத்து நடைபெறக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல தான் பதவியேற்பையும் அவர் செய்திருந்தார். இதற்கான முழுமையான காரணம் என்னன்னா, பொது போக்குவரத்தை அவர் ஊக்குவிக்கிறார். தனியார் போக்குவரத்து மக்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, எனவே பொது போக்குவரத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் திடீரென அந்த இடத்தை சூஸ் பண்ணி அவர் தன்னுடைய பதவி பிரமாணத்தை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஜஹ்ரான் மம்தானி இன்றைக்கு பதவியேற்பதற்கு பயன்படுத்திய இந்த திருமறை குர்ஆனுடைய பிரதி 200 ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது என்றும் அந்த காலகட்டத்தில் சாதாரணமாக மக்கள் பயன்படுத்திய ஒரு திருமறை குர்ஆனுடைய பிரதிதான் இது என்பதும் இன்றைக்கு தி டெலிகிராஃப் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தெரிய வந்திருக்கிறது. இதனுடைய அரபு எழுத்துக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே ஒருவர் படிக்கக்கூடிய 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய உலமாக்கள் அரபு படித்தவர்களும் சாதாரணமாக இதை படிக்கிற விதத்தில் தான் அது அமைந்திருக்கிறது. இதே நேரத்தில் ஜஹ்ரான் மம்தானி இன்றைக்கு 2 திருமறை குர்ஆனுடைய பிரதிகளை வைத்துக் கொண்டிருந்தார். ஒன்று அவருடைய தாத்தா பயன்படுத்தியதாக சொல்லப்படக்கூடிய குர்ஆனுடைய பிரதி, இரண்டாவதாக 200 ஆண்டுகால பழமை வாய்ந்த இந்த பிரதியை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். கருப்பு இனத்தைச் சேர்ந்த ஒரு மாபெரும் வரலாற்றாசிரியராக அறியப்படுகிற எழுத்தாளராக அறியப்படுகிற ஆர்டுடோ ஷோம்பர்க்கினுடைய 4000 புத்தகங்கள்
கொண்ட லைப்ரரி மொத்தமாக நியூயார்க் லைப்ரரிக்கு, நியூயார்க் சிட்டியினுடைய லைப்ரரிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தொகுப்புல தான் இந்த திருமறை குர்ஆனும் இருந்தது. இந்த குர்ஆனை உண்மையிலேயே பயன்படுத்தியவர் ஒரு இஸ்லாமியர் கிடையாது, இஸ்லாமியர் அல்லாத ஒரு வரலாற்று ஆசிரியர் தான் இந்த திருமறை குர்ஆனை பயன்படுத்தி இருக்கிறார். ஆர்துரோ ஷாம்பெர்க் என்று சொல்லக்கூடியவர் அந்த திருமறை குர்ஆனை தான் நியூயார்க் லைப்ரரியில் இருந்து கேட்டு எடுத்து இவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஷாம்பெர்க்கை பொறுத்தவரை 1870களில் பிறந்தவர் என்று வரலாற்று ஆய்வுகள் சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த திருமறை குர்ஆனுடைய பிரதியினுடைய அக்யூரேட்டான கரெக்டான டேட் எது என்பது அதிலே குறிப்பிடப்படவில்லை என்பதையும் இன்றைக்கு தி டெலிகிராஃபி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் குர்ஆனை முதன்மைப்படுத்தி தற்போது ஜஹரான் மம்தானி இந்த பதவியேற்பை செய்திருக்கிறார். இதற்கு முன்பதாக பொதுவாகவே நியூயார்க்கில் பைபிள் அடிப்படையாக வைத்து தான் அவர்கள் பதவிகளை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நிலையில தான் தற்போது அவர் ஒரு இஸ்லாமியர் என்கிற வரிசையில் இப்படியான பதவியேற்பிலே பங்கேற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிற அதே நேரத்தில் நியூயார்க்கினுடைய முதல் முஸ்லிம் மேயராக தேர்வாகி தற்போது பதவியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நியூயார்க்கின் மேயராக இனிமேல் 5 ஆண்டுகளுக்கு ஜஹரான் மம்தானி தான் செயல்பட இருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜஹரான் மம்தானியோடு இணைந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய பயணங்கள் போக இருக்கிறதா அல்லது வழமை போன்றே டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பயணத்தை போக இருக்கிறாரா என்பதை பார்க்கும்போது தான் அடுத்த கட்ட நிகழ்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையில் நமக்கெல்லாம் தெரியும் காசாவினுடைய பிரச்சனை ஒருபுறமாக போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தை மீறி தொடர்ந்து இஸ்ரேல் காசாவினுடைய பகுதிகள் மேலே தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் 11 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காசா சொல்லோனா துன்பங்களை சந்தித்து வருகிற அதே நேரம் அமெரிக்காவினுடைய அழுத்தம் காரணமாக விரைவிலேயே இஸ்ரேல் ரஃபா பார்டரை திறக்கும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய ஆங்கில பதிப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் நம்ம பார்க்க முடியும். விரைவாகவே ரஃபா பார்டர் திறக்கப்படுமாக இருந்தால் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்கு தேவையான உணவுகள், மருந்துகள், சுத்தமான தண்ணீர் உள்ளிட்டவைகள் உடனடியாக கிடைப்பதற்கான வாய்ப்பாக அது அமையும். அல்லாஹு தாலா தான் அதற்கு அருள் புரிய வேண்டும். அந்த மக்கள் சொல்லோனா துன்பங்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கும் போது அதற்குரிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த 2-3-4 நாட்களாகவே தொடர் பிரச்சனையாக இருக்கிறது யமனுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. யமனுக்குள்ள ஹவுத்திகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய பிரச்சனை இப்போ பிரச்சனை கிடையாது. அவங்களுடைய பிரச்சனை இஸ்ரேலுக்கு மட்டும்தான் பிரச்சனை. இஸ்ரேலுடைய உளவு விமானங்கள் அவங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு எதிராக எனி டைம் அட்டாக் பண்ணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற பொது எதிரியின் பக்கம் அவர்களுடைய கவனம் போய்கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் தற்போது யமனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, சவுதி ஆதரவு பெற்ற, சர்வதேச ஆதரவு பெற்ற அல் அலீமி தலைமையிலான ஒரு ஜனாதிபதி கவுன்சிலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் எஸ்டிசி என்று சொல்லக்கூடிய ஒரு கிளர்ச்சி குழு, அவங்களும் ஆயுதம் ஏந்திய குழு, இந்த குழுவுக்கு முழுமையான ஆயுத உதவிகளை மொத்தமாக பண்ணி கொண்டிருந்தது UAE, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த குழு திடீரென கடந்த வாரம் முழுவதும் சவுதி அரேபியாவினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சர்வதேச அனுமதி பெற்ற அல்லது சர்வதேச ஆதரவு பெற்ற அந்த ஜனாதிபதி கவுன்சிலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகள் மேலே திடீர் தாக்குதல்களை நடத்தி ஹதரமவுத் மாகாணத்தினுடைய மிக பெரும் பகுதிகளை எல்லாம் அவங்க கைப்பற்றினாங்க திடீர்னு. ஏன்னா அடுத்த தரப்பு படை அதுக்குரிய தயாரிப்புகளோடு இருந்திருக்க மாட்டாங்க. 2015க்கு பிறகு எந்த சண்டையும் கிடையாது என்கிற ஒரு நிலைதான் இருந்தது. அப்படி இருக்கிற நேரத்தில் திடீரென தாக்குதல் நடத்தப்பட்டதுனால பல பகுதிகளையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு உதவியாக இருந்த UAE மொத்தமாக நாங்கள் 24 ஹவர்ஸுக்குள்ள யமன்லேருந்து வெளியேறோம்னு அவங்க வெளியேறாங்க. அதே நேரத்தில் அவங்க எந்த உதவிகளையும் ஆயுத உதவி, பண உதவி எஸ்டிசிக்கு நாங்கள் பண்ண மாட்டோம் என்று சொல்லி இருந்தாலும் ஆல்ரெடி வேண்டிய அளவுக்கு அவங்க பண்ணி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஆயுதங்களும் அதற்குரிய பலங்களும் இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு எஸ்டிசி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் சவுதி அரேபியாவினுடைய பேச்சுக்காக வேண்டி நாங்கள் கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் ஒப்படைக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் கைப்பற்றிய பகுதி எங்கள் பகுதி தான், அதை நாங்கள் திருப்பி ஒப்படைக்க முடியாது. ஆனால் அவங்களோட ஒருங்கிணைஞ்சு பயணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிறார்கள். சவுதியோடு நாங்கள் இணைஞ்சு பயணிக்க ரெடியாக இருக்கிறோம், பட் நாங்கள் கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் ஒப்படைக்க முடியாது, அது எங்களுடைய பகுதி தாங்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு கேட்டால் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற படைகளும் இந்த எஸ்டிசிங்கிறவங்களும் இணைஞ்சு தான் ஹூத்திகளுக்கு எதிராக முழுமையாக சண்டையிட்டார்கள். இப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் சவுதியினுடைய கண்ட்ரோலில் இருந்த பகுதிகளையே கைப்பற்றிட்டு இப்போவும் நாங்கள் நண்பர்களாக இருப்போம் அப்படிங்கிறாங்க. சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய தலையீடு
புள்ளியாக இது மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் ரியாது ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய அந்த சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கம் என்று சொல்கிறோமா இல்லையா, அவர்கள் எஸ்டிசியினுடைய எல்லை பகுதிகளில் தங்களுடைய படைகளை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மீண்டும் ஒரு யுத்தத்தை யமனுக்குள்ள உருவாக்க போகிறது, பொதுமக்களுக்கு மாபெரும் அழிவாக இது மாறப்போகிறது என்கிற நிலையை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அல் முகல்லா துறைமுகம்ங்கிறது எஸ்டிசியோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய துறைமுகம். அந்த துறைமுகத்தில் தான் சவுதி அரேபியா யுஏயினுடைய 2 கப்பல்களை அடித்து நொறுக்கினாங்க மொத்தமாக. இந்த நிலையில தான் தற்போது இந்த 2 பகுதிகளுக்கும் இடையிலான சர்ச்சைக்குரிய நிலைமைகள் உச்சம் பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஹதரமவுத் அதே போன்று அல் மஹ்ரா மாகாணங்களில் தெற்கு இடைக்கால கவுன்சில் எஸ்டிசியினுடைய பிரிவினைவாத குழு, இந்த ஆயுதமேந்திய குழுவினர் இன்னும் அதிகமாக முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி முன்னேறினால் கண்டிப்பாக சவுதி அரேபியா நேரடியாக களமிறங்கி தாக்குதல்களை நடத்தும் என்று அல் அலீமி இன்றைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஜனாதிபதி கவுன்சிலுடைய தலைவராக அவர்தான் செயல்பட்டு வர்றாரு. புதன்கிழமை மாலை ஹதரமவுத்தில் கைப்பற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம் என்று சொல்லி எஸ்டிசி தெளிவாகவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில தான் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியாகும் போது ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று அமெரிக்கா சொன்ன அந்த கோரிக்கைகளுக்கு ஹிஸ்புல்லாக்கள் மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். நாங்கள் லெபனான் மக்களுக்காக செயல்படுகிறோம், இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுகிறோம், இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாரில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலுடைய நலனை மட்டும்தான் பார்க்கிறதே தவிர லெபனானுடைய நலனையோ பலஸ்டைனுடைய நலனையோ இஸ்லாமியர்களுடைய நலனையோ பார்க்கவில்லை. எனவே ஆயுதத்தை கீழே வைக்க முடியாது. சண்டை என்று வந்தால் நாங்கள் களமிறங்கி சண்டை பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், வலுவாக இருக்கிறோம் என்கிற தகவல்களையும் ஹிஸ்புல்லாக்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி நாயிம் காசிம் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் திடீரென சோமாலி லேண்ட், சோமாலியாவிலிருந்து 1991 பிரிந்து தங்களை தனி நாடாக அறிவித்துக் கொண்டவர்கள் தான் சோமாலி லேண்ட் என்கிற பகுதி. இவங்க தனி அரசாங்கமாக செயல்படுறாங்க, இவங்களுக்கு ஒரு கேபினட் இருக்கிறது, இவங்களுக்கு ஜனாதிபதி தனியாக வச்சிருக்கிறாங்க, இவர்களுக்கு இராணுவம் தனியாக வச்சிருக்கிறாங்க, உளவு பிரிவு தனியாக வச்சிருக்கிறாங்க, ஈவன் கரன்சியை தனியாக வச்சிருக்காங்க. சோமாலி லேண்ட் தனி கரன்சியை வச்சிருக்கிறாங்க, பணத்தை வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாமே தனியாக இருந்தாலும் உலகத்தில் எந்த நாடுகளும் சோமாலி லேண்டை தனி நாடாக அங்கீகரிக்கவில்லை. இந்த சூழலில் தான் திடீரென இஸ்ரேல் சோமாலி லேண்டை தனி நாடாக அங்கீகரித்தது மட்டுமல்லாமல் இதற்கு ஈடாக பலஸ்டைனில் இருக்கக்கூடிய காசாவினுடைய அப்பாவிகளை சோமாலி லேண்டுக்கு மாற்றுவது, காசாவில் இருந்து செங்கடல் வழியாக கப்பல் வழியாக கொண்டு வந்து அவங்கள சோமாலி லேண்டில் குடியேற்றிட்டு காசாவை கைப்பற்றிக் கொள்வது தான் இஸ்ரேலுடைய திட்டமாக இருக்கிறது என்கிற நிலையில் அந்த குற்றச்சாட்டை சோமாலி லேண்டு மறுப்பதாக சொல்லியிருக்கிறது. ஆனால் ஒரு இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இப்போ ஜோர்டானில் காசா மக்களை குடியேற்ற போகிறோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் சொன்னார். அதே மாதிரி ஈஜிப்டில் குடியேற்ற போகிறோம் என்று சொன்னார். அதுக்கெல்லாம் அந்த நாடுகள் எவ்வளவு வலுவாக ஒரு பதிலடியை கொடுத்ததோ அப்படியான பதிலடியெல்லாம் சோமாலி லேண்டு கொடுக்கலை. அவங்க என்ன அதில் நாங்கள் மறுக்கிறோம் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு தடவல் நிலையில தான் கடந்து போகிறாங்களே. இதுதான் சர்வதேச ஆய்வாளர்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரும் சந்தேகமாக இருக்கிறது. ஏன் இப்படி ஒரு கடின போக்கோடு மறுக்க வேண்டியவர்கள் சாதாரணமாக மறுத்துவிட்டு ஏன் கடந்து செல்கிறார்கள்? எனவே இதிலே ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கிறது, ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்பதை சர்வதேச அறிஞர்கள் அத்தனை பேரும் ஆய்வாளர்கள் இது தொடர்பாக பேசக்கூடிய நிலையில் சொல்வதை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மேலதிகமாக வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா, சோமாலி லேண்ட் தொடர்பாக சோமாலியாவினுடைய அதிபர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் 3 ஒப்பந்தங்கள் இஸ்ரேலுக்கும் சோமாலி லேண்டுக்கும் இடையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று, பாலஸ்தீனர்களை காசாவிலிருந்து வெளியேற்றி சோமாலி லேண்டில் குடியமர்த்துவது. இரண்டாவதாக இந்த யமன் வளைகுடா பகுதிகளில் ஆடன் என்று சொல்லுவாங்க, அல்லது இங்கிலீஷில் ஆடன் வளைகுடா என்று சொல்லுவாங்க. இந்த ஆடன் வளைகுடா பகுதிகளில் இஸ்ரேலுடைய ஒரு இராணுவ தளத்தை நிறுவுவதால் சோமாலி லேண்டில் இஸ்ரேல் தன்னுடைய ஒரு இராணுவ தளத்தை நிறுவுவதற்கு முயற்சி செய்கிறது. மூன்றாவதாக இஸ்ரேலுடைய உறவுகளை இயல்பாக்குவதற்கு ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை பயன்படுத்த நினைக்கிறது. ஏற்கனவே யுஏஇ, மொரோக்கோ, பஹ்ரைன் ஆகிய நாடுகள் எப்படி ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்கிற பெயரில் இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரிச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி சோமாலி லேண்டும் அங்கீகரிக்கும். ஜனவரி மாதம் 2வது வாரத்தில் சோமாலி லேண்டினுடைய தற்போதைய அதிபர் என்று சொல்லுகிற அப்துல்லா என்கிறவர் இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொள்கிறார். அங்கே போகிற நேரத்தில் சோமாலி லேண்ட் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கும் என்கிற
செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இதற்கு எதிரான பலத்த கண்டனங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கும் ஹூத்திகள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் தெளிவாகவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இஸ்ரேல் இராணுவம் சோமாலிலாண்டுக்குள்ள கால் வச்சாலோ அல்லது காசா மக்களை குடியேற்றணும்னு நினைச்சாலோ இந்த ரெண்டுக்கும் எதிராக சோமாலிலாண்டை ஈஸியாக நாங்கள் அடிப்போம். அது சொல்கிற மாதிரியே செய்வாங்க. இஸ்ரேலோட நேரடியாக யுத்தம் பண்ணாங்க, அமெரிக்காவோட கப்பலுக்கே அட்டாக் பண்ணாங்க. இப்படி இப்போ சவுதி அரேபியாவோட 2015 வரைக்கும் அட்டாக் பண்ணினவங்க. அந்த மாதிரி ஹவுத்திகள் எப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவர்கள் நமக்கு தெரியும். 200க்கும் மேற்பட்ட கப்பல்களை செங்கடலில் அடித்து நொறுக்கியும் அவர்கள் மேலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் பலத்த தாக்குதல்களை பலமுறை நடத்தியும் அடங்காதவர்கள். கடைசியில் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவங்களோட ஒப்பந்தம் போட்டுட்டு உங்களுக்கு எங்களுக்கு சண்டம் இல்லைன்னு கிளம்பி போகிற அளவுக்கு நிலைமை மாறி இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையில் இப்போ அவங்க தாக்குதல் நடத்த நினைச்சாங்கன்னா 2020 கிலோமீட்டர் தாண்டி இஸ்ரேலுக்கே அடித்தவங்களுக்கு அப்படி முன்னாடி இருக்கிறாங்க. செங்கடலில் இந்த பக்கம் யமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகள் இருக்கிறாங்க, அடுத்த பக்கமாக சோமாலிலாண்டு இருக்குது. அதற்கு அடிக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு பெரிய நிலைமையை மாறாது. தேவைப்பட்டால் கடல் வழியாக படையும் உள்ளே நுழையும் என்கிற அளவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஹவுத்திகளுடைய படைப்பிரிவு. எனவே அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக சோமாலிலாண்டுக்கு மாறிவிடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாகிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.